பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் மெஹந்தி சர்க்கஸ் உள்ளிட்ட சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவரது கேட்டரிங் சர்வீஸ் விஐபிகள் மத்தியில ரொம்பவே பிரபலம். இவருடைய மனைவி ஸ்ருதி, இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இவர் குக் வித் கோமாளி சின்னத்திரை நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டு இருக்காரு. இந்த சூழல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி விட்டதா கூறி பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா கூறியிருந்தாங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு தங்களுக்கு திருமணம் நடைபெற்றதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தங்கிட்ட இருப்பதாகவும் கூறியிருந்தாங்க. தான் கருவுற்ற நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னிடமிருந்து விலகியதாகவும் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியிருந்தாங்க. மேலும் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறதால ஆடை வடிவமைப்புல ஈடுபட முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. இதனால நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் தனக்கு மருத்துவ செலவு, வீட்டு வாடகை, இதர செலவுகள்னு மொத்தம் மாதம் ரூபாய் 6.5 லட்சம் பராமரிப்பு செலவு தொகையா வழங்க மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு உத்தரவிடணும்னு கிறிசல்டா கூறியிருந்தாங்க. எனக்கு பெண் குழந்தை வேண்டும்னு மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்ப ஆசைப்பட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதனால வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் ராகான்னு பெயர் வைத்திருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து தனக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக ஜாய் கிறிசல்டா கடந்த சில நாட்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருந்தாங்க. அப்ப அவங்க குழந்தையின் புகைப்படத்தை பகிர்ந்து அது கூட மாதம்பட்டி ரங்கராஜின் படத்தையும் இணைத்து கார்பன் காப்பி ஆஃப் ஹிஸ் ஃபாதர்னும் ஜூனியர் மாதம்பட்டி ரங்கராஜனும் பதிவிட்டு ரங்கராஜ் தான் குழந்தையின் தந்தைன்னு மீண்டும் உறுதிப்படுத்தி இருந்தாங்க. மேலும் குழந்தைக்கு ரகா ரங்கராஜ்னு பெயர் வச்சிருக்கதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில ஜாய் கிறிசல்டாவை 2வது திருமணம் செய்ததை மகளிர் ஆணையத்தின் முன் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டார். தான் குழந்தையின் தந்தைன்னு ரங்கராஜை ஒப்புக்கொண்டதால DNA ஆதாரங்கள் தேவையில்லைன்னு வழக்கு முடியும் வரை குழந்தை பராமரிப்புக்கு மறுக்கக்கூடாதுன்னு மகளிர் ஆணையம் தெரிவித்திருந்தது. மேலும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்திருந்தது. நீண்ட நாட்களாக தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராடிய ஜாய் கிறிசல்டாவுக்கு இந்த ஒப்புதல் ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. மேலும் தன்னுடைய மகன் பற்றி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஜாய் கிறிசல்டா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் மகனை சிலர் மாதிரி மோசமான முன்னுதாரணமா ஆக நான் ஒருபோதும் விடமாட்டேன்னு, தன்னை சுற்றியிருக்கும் பெண்களை பாதுகாப்பதுடன் மரியாதையுடன் நடத்தும்படி என் மகனை வளர்ப்பேன், மை டியர் ஜூனியர் மாதம்பட்டின்னு சொல்லியிருந்தாங்க.